கிராமம் முழுவதும் தங்கத்துளிர் பரவிய அந்தக் காலையில் ஒரு சிறு வீட்டில் புதிய குழந்தை பிறந்தான். பெயர் அர்ஜுன். சூரிய ஒளி நேராக அந்தக் குழந்தையின் நெற்றியில் விழுந்த அந்த நொடியில் அவனைப் பார்த்திருந்த அனைவரும் அதிசயித்துப் போனார்கள். அவரது பிறந்த நேரத்தில் ஜாதகத்தைப் பார்த்த பழைய ஜோதிடர் 1000 ஜாதகங்கள் பார்த்த அனுபவத்தோடு ஒரு நிமிடம் திகைத்து நின்றார். முதல் வீட்டில் சூரியன் என்று அவர் மெதுவாகச் சொன்னார். அது சாதாரண அமைப்பு அல்ல, விதியின் அரசரின் சிம்மாசனம். அந்த ஜோதிடமே பார்க்க ஒரு புத்தொளியாகத் தோன்றியது. இந்தக் குழந்தை தலைவராகப் பிறந்திருக்கிறான் என்று ஜோதிடர் உறுதியாகச் சொன்னார். அந்த நேரத்தில் கோவிலின் மணி ஒலி எழுந்தது. சூரிய கதிர்கள் ஜன்னல் வழியாக உள்ளே வந்தது. அர்ஜுனை ஆசீர்வதிப்பது போல ஒளிர்ந்தது. மற்ற குழந்தைகள் நடுவிலும் கூட அர்ஜுன் தனியாக பளபளப்பாகத் தெரிந்தான். அவரது நடையே ஒரு நம்பிக்கையால் நிரம்பியிருந்தது. பள்ளியில் அவர் பேசும்போது ஆசிரியர்களும் கூட கவனித்துக் கேட்டார்கள். அவரது குரலில் ஒரு அதிகாரம் இருந்தது. இந்தப் பையன் வெகு தூரம் போவான் என்று ஆசிரியர் நினைத்தார். ஆசிரியருக்கும் அர்ஜுனனின் மேல் மிகவும் ஒரு நம்பிக்கை என்பது வந்தது. அர்ஜுனின் பின்னால் விழும் சூரிய ஒளி ஒரு கிரீடம் போல பிரகாசித்தது. அவர் எங்கு சென்றாலும் மக்கள் அவரை திரும்பிப் பார்க்காமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த ஒளியோடு சிறிது அகங்காரமும் வளரத் தொடங்கியது. ஆசிரியருடன் வாக்குவாதம், சிறு விஷயத்திற்கு கோபம், இதெல்லாம் முதல் வீட்டில் சூரியனின் இருண்ட பக்கங்களாகும். கோபம் ஒரு தீங்கான விளைவாகும். ஒரு நாள் தந்தையுடன் பெரிய சண்டை வெடித்தது. சாதாரணமாக இருக்க முடியாதா என்று தந்தை கத்தினார். அர்ஜுன் அமைதியாக மேல் மாடியில் அமர்ந்து சூரியன் மறைவதை பார்த்தபடி துயரடைந்தான். தொழில் திவாலாக மாறியது. கடன் வசூல்காரர்கள் கதவை தட்டினர். வீடு காலியாகி எதிர்காலம் இருட்டினது. இருட்டிய வீட்டில் தனியாக அர்ஜுன் நடந்தான். கிராமத்தினர் பின்னால் கிண்டலாக பேசினார்கள். பெருமை காட்டினவன் பார் இப்படி போகிறான் என்று. அந்த இரவு அவர் கோவிலுக்கு சென்றார். மரத்தின் கீழ் அமர்ந்தபடி முதல் முறையாக அழுதார். சூரிய தேவா, என்னை ஏன் இவ்வாறு எரிக்கிறாய் என்று கண்ணீரோடு அழுது புலம்பினார். அப்போது அங்கு ஒரு சந்நியாசி தோன்றினார். சூரியன் முதல் வீட்டில் இருக்கும்போது அது உன்னை அழிக்க வருவதல்ல, உன்னுள் இருக்கும் குறைகளையும் அசுத்திகளையும் எரித்து சுத்தப்படுத்த வருவதாகும். உன் தன்னம்பிக்கை உண்மையானது, ஆனால் உன் அகங்காரம் பொய்யானது. உன் வலிமை உண்மையானது, ஆனால் உன் கோபம் தேவையற்றது. உன் விதி மிகப்பெரியது, ஆனால் உனக்கு பொறுமை குறைந்தது என்று கூறினார். சூரியன் உன்னை தண்டிப்பதில்லை, அது உன்னை உருவாக்குகிறது. அவர் இரவு நேரம் வரை உழைத்தார். சிறிய வேலைகளிலிருந்து பெரிய முடிவுகள் வரை ஒவ்வொன்றையும் மனதோடு செய்தார். தந்தையின் தொழிலை மீண்டும் கட்டமைக்க ஒவ்வொரு கல்லையும் அவர் தனியாக தூக்கினார். இன்று பெரிய கூட்டத்திற்குள் நின்றபடி அர்ஜுன் தன்னம்பிக்கையுடன் பேசினார். மக்கள் அவரை மரியாதையுடன் கேட்டனர். சூரியன் தனது மனிதனை உருவாக்கிவிட்டது. ஒரு காலையில் புதிய சூரியன் உதிக்க அர்ஜுனின் வாழ்க்கையும் உதித்தது. அவர் இனி பழைய அர்ஜுன் அல்ல, தீயில் செந்நிறம் பெறும் பொன்னாக மாறியவர். அர்ஜுன் தன் தொழிலை புதுப்பிக்க எண்ணினார். புதிய துணிக்கருவிகள் ஓடும் சத்தத்தில் அர்ஜுன் பெருமையுடன் நின்றிருந்தார். ஒரு காலத்தில் காலியாக இருந்த வீடு இன்று நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு ஆதாரமாக விளங்கியது. மாநில விருது வழங்கும் மேடையில் அர்ஜுனின் பெயர் அழைக்கப்பட்டது. முழு அரங்கமும் கைதட்டியது. அவரது கண்களில் ஒரு பிரகாசம், அசுர சக்தி இல்லை, ஒரு பரிபூரண சூரியனின் ஒளி. அந்த கூட்டத்தில் ஒரு மூலையில் இருந்து பழைய ஜோதிடர் அமைதியாக புன்னகைத்தார். சூரியன் இப்படித்தான் செய்கிறான், முதலில் எரிக்கிறான், பிறகு பிரகாசிக்க வைக்கிறான். ஆஹா, என்னே அற்புதம்! அர்ஜுன் தனியாக எழுந்து வெளியே நடந்தான். உதிக்கும் சூரியனை நோக்கி பார்த்தான். மெதுவாகச் சொன்னான், என்னை எரித்ததற்கு நன்றி, இப்போது நான் பிரகாசிக்கிறேன் என்று. என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இன்னும் இது போன்ற நிறைய தகவல்களுக்கு ஜோதிட கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்தோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.